பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்வி அவதிக்கிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அல்கொடை எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னாரை அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தாலாவின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் கிருபையினால் நாம் எல்லாம் அல்லாஹுவின் இறை இல்லத்திற்கு செல்வதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள். இது அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு. எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்கள மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். அல்லாஹுவினுடைய கிருபை, அல்லாஹுவினுடைய அருள், நம்மெல்லாம் இந்த குரூப்பில் உம்ரா போகிறதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாஹ் யாருக்காவது ஒரு நல்ல செய்தியை கொடுக்குறான்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு சோதனையும் கிடைக்கும். எல்லா உம்ராவுடைய பயணத்துலையும் யார் யாரெல்லாம் பயணத்துக்கு தயாராக இருப்பாங்களோ அந்த பயணத்தை தயாராகக்கூடிய குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு சோதனை நடக்கும். இது ஒவ்வொரு குழுவிலையும் நான் பார்க்குறது. இப்போ நேற்று சீனியனுடைய மனைவி கீழே விழுந்து பல்லு உடைஞ்சு போச்சு. இப்போ பயணம் புறப்புற வரைக்கும் சிரமமாக இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு குழுவிலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். யாருக்காவது ஒரு ஆளுக்கு அல்லாஹ், இது வந்து பெரிய கிஃப்ட்டு, யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு பெரிய கிஃப்ட்டு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கும்போது அதுக்கான ஒரு சின்ன சோதனை நமக்கு கொடுப்பான். யாராவது ஒரு ஆளுக்கு நம்ம குழுவில் ஏதாவது ஒரு சின்ன சோதனை நடக்கும். இப்போ பயணம் புறப்படுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், சோதனைக்கான மருந்து சதக்காவில் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சதக்கத்து ரத்துல் பலாவல் கலா. பயணம் போகிற வரைக்கும் என்ன செய்யணும், இந்த சோதனையெல்லாம் தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சதக்காக்களை ஏழைகளுக்கு என்ன செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் தலை நம்முடைய பயணங்களை லேசாக்கி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். உம்ரா என்பது ஒரு சுன்னத்தான அமல். ஹதீஸில் வந்திருக்கு, உம்ரா என்பது சுன்னத்தான அமல். யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்குமோ, யாருக்கு போகிறதுக்கு சக்தி இருக்குமோ போகணும், கடமை கிடையாது. ஆனால் ஒரு முஃமின் பிறந்தது முதல் மரணம் ஆகிறதுக்குள்ளே ஒரு தடவை காபாவை ஒரு தடவையாவது பார்க்குறதுங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்நாள் கனவாக இருக்கும். அது கனவு தானே எல்லாத்துக்கும். நிறைய பேருக்கு அந்த கனவு கிடைக்காம போயிடுது. நிறைய பேருக்கு எல்லாத்தாலும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்றான். அப்போ இது சுன்னத்தான அமலாக இருந்தாலும் நம்முடைய வாழ்நாள் ஆசை இது. அல்ல நமக்கு இந்த வாழ்நாள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். உம்ராவுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். உம்ராவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்பு சொல்லியிருக்காங்க. முதலாவது, உம்ரா செய்யக்கூடிய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டோம். உம்ரா என்பது ஹஜ்ஜினுடைய ஒரு பகுதி தான். சின்ன ஹஜ்ஜு. இதுக்கு ஹஜ்ஜுல் அஸ்கர்ன்னு சொல்லுவாங்க. சின்ன ஹஜ்ஜு இது. ஏன்னா ஹஜ்ஜில் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ஒரு பகுதியை இந்த உம்ராவில் செஞ்சு முடிச்சிருவோம். அப்போ உம்ரா என்பது பாவங்களை மன்னிக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை பூரா மன்னிச்சிருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி ஃப இன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வ யக்ஃபிரு துனூப. இந்த ஹஜ்ஜு உம்ரா என்பது மனிதனுடைய பாவத்தை ஒன்றும் இல்லாமல் மன்னிச்சிருமா. முதலாவது, வறுமை இருக்காது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு ரெண்டுக்கும் ஒரே நன்மை தான். ஹஜ்ஜு செஞ்சால் ஒரு ஹாஜி என்ன செய்ய மாட்டார், எப்போவுமே ஏழையாக மாட்டார். அதே போல் உம்ராவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை கண்ணால் ஒருத்தர் பார்த்தவர் அவர் வாழ்நாளில் ஏழையாகவே ஆக மாட்டார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, சத்தியம். இது ஒருத்தர் நல்ல ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணார், செலவழித்தார். அவர் தெருவில் நிற்கிறாருன்னு ஊரில் ஒரு ஆளை காமிச்சிடலாம். ஆட்டம் அண்ணாம்பா, கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக அண்ணா, நல்லா செலவழித்து தாம் டூன்னு வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணா, தெருவில் ரெண்டாருன்னு உலகத்தில் எத்தனை பேரை வேணால் காமிச்சிடலாம். ஆடம்பரமாக வட்டிக்கு கடனை வாங்கி வீடு கட்டினார், இன்றைக்கி அதை கடனை கட்ட முடியாமல் ரோட்டில் நிற்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேரை காமிக்கலாம். ஆனால்
இத்தனை லட்சம் ரூபாய் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போனார், இத்தனை லட்சம் ரூபாய் செஞ்சு உம்ராவுக்கு போனார், அவர் கையேந்தி நிற்கிறாருன்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒரு ஆளோட காட்ட முடியாது. ஏன்னா வறுமையுடைய வாசலையை அடைச்சிடுவான். அடுத்தவங்ககிட்ட அல்லாட்ட கையேந்திர அந்த கையை அடுத்தவங்ககிட்ட கையேந்து அல்லா விட மாட்டான். தன்னிறைவான ஒரு வாழ்க்கை, மனநிறைவான ஒரு வாழ்க்கை இந்த பயணத்தில் இருக்குது. அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்குறதுக்கு நம்ம எப்போ போகிறோமோ அந்த பயணம் எல்லாமே மனநிறைவான பயணம் தான், ஒரு பரக்கத்தான வாழ்க்கை. இப்போ இது வரைக்கும் நீங்கள் இருந்த நிலையை விட ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை இருக்குது, ஒரு மனநிறைவான, ஒரு மன அமைதியான ஒரு நிலை உண்டாயிரும். அது அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல வச்சுருக்கான். அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஃபமன் தஹலஹு கான ஆமினா, குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யார் அதுக்குள்ளே போயிடுவாங்களோ அவங்க மன நிம்மதியை பெற்றுவாங்களாம். ஃபமன் தஹலஹு கான ஆமினா. ஆமினான்னு சொன்னால் மன நிம்மதி. அல்லாஹ் தஆலா மன நிம்மதியை அந்த வீட்டில் வச்சுருக்கான். உலகத்தில் எவ்வளவு செலவழித்து எவ்வளவு ரூபாய் நீங்கள் செலவழித்து சுற்றுலாவுக்கு போனாலும் அங்கே கிடைக்காத சந்தோஷம், நிம்மதி இந்த இடத்துல இருக்குது. சுற்றுலாவில் மகிழ்ச்சி கிடைக்கும். சுற்றுலா ஊட்டி கொடைக்கானல் போகிறோம், எங்கேயாவது சிம்லாவுக்கு போகிறோம், அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் மன அமைதிங்கிறது இங்கே இருக்குது. மகிழ்ச்சியையும் தாண்டிய ஒரு மன அமைதி அல்லாஹ் தஆலா காபாவுக்குள்ளே வச்சுருக்கான். அது என்னதே இருக்குன்னு இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் தஆலா ஒரு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பகுதியை பார்ப்பதற்கு, அங்கே நம்ம போவதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய கிருபை செஞ்சுருக்கான். நம்ம அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். பயணம் போகிற வரைக்கும் சதக்கா அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உடனே கொடுத்துருங்க. லேட் பண்ணணுன்னு சொன்னால் மனசு என்ன செஞ்சுட்டு மாறிடும், கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி வந்துடும். அப்போ அதிகமான முறையில் சதக்கா செய்யுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லா. அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திக்கக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடிய முஅத்தமிர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். நம்மளாம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் என்ன செய்வோம்? நல்லா கவனித்து விடுவோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கவனிப்பாக 2 விஷயத்தை நமக்கு கொடுக்குறான். முதலாவது, இதா அஜாபஹு இதா இஸ்தஸஅலு அஜாபஹு. அவங்க ஏதாவது அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கேட்டதே கொடுத்துருவான். இது நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது அன்பளிப்பு. அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு கவனிப்பு. நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்துருவான். ரெண்டாவது, இனிஸ்தகுஃபருஹு ஃபகஃபரலஹு. அவங்க பாவ மன்னிப்பு கேட்டால் என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ் மன்னிச்சிருவோம். இப்போ நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஒன்று, நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? நம்முடைய பாவத்தையும் மன்னிச்சிருவான், அடுத்தவங்களுடைய பாவத்தையும் மன்னிச்சிருவான். இப்போ உம்ராவுடைய இந்த பயணத்துக்கு ஒரு குழுவில் போகிறோம். இப்போ தனியாக நம்ம போகிறோம், இண்டிவிஜுவலாக போகிறோம், நமக்கு இஷ்டப்பட்டபடி இருந்துக்கலாம். ஒரு குழுவில் போகிறோம், ஒரு 35 பேர் குழுவில் இருக்காங்கன்னா அதுக்குன்னு சில நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய குழுவினுடைய அமைதிக்காகவும் சில சின்ன சட்டத்திட்டங்கள் இது வந்து கட்டுப்படுத்துறதும் கிடையாது. ஒரு சந்தோஷமான முறையில் அந்த உம்ரா அமைச்சிக்கிறதுக்கு ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு வழிமுறைகள் சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி வரணுங்கிறத சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னால் மனக்கசப்புகள், சங்கடங்கள், அதே போல் வருத்தங்கள் எதுவும் இருக்காது. குழுவில் இருக்கக்கூடிய சில வழிமுறைகள், இது வந்து யாரையும் கட்டுப்படுத்தணும், யாரையும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லீட்ரு அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு குழுவில் போகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வரணுங்கிற ஒரு ரூல்ஸ் மாதிரி இதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறணும். அதை போல நம்ம அமல் செஞ்சுட்டு சொன்னால் போகக்கூடிய பயணங்கள் மன நிம்மதியாக, மன அமைதியாக இருக்கும். ஒரு பயணத்தினுடைய இனிமை எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த பயணத்தில் மனக்கசப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பயணம் இனிமையாக இருக்கும். குடும்பமாக போகிறோம், 35 பேர் போகிறோம். போகும்பொழுது இந்த பயணத்தில் ஒரு கசப்பு ஏற்பட்டுச்சு, மன வருத்தம் ஏற்பட்டுருச்சு, சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த சண்டை சச்சரவு என்பது அந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் நமக்கு என்ன செஞ்சோம்? கசப்பாக்கிடும். ஏன்னா வந்தோம், ஏன்னா போனோங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ குழுவில் இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸு என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான மனக்கசப்பும் ஏற்படாது. கசப்பு ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசி வரைக்கும் கசப்பாகவே இருக்கும். ஒருத்தர் வருத்தம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வருத்தத்தை என்ன செஞ்சிட முடியாது, உடனே சரி செய்ய முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் என்ன செஞ்சிட ஃபாலோ பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நமக்கான குழுவினுடைய டேட்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி. இப்போ பிறந்துருச்சுல 8ஆம் தேதி. இப்போ ஆமாம், அடுத்த வாரம் புதன்கிழமை நம்ம பயணத்தில் புறப்படுறோம் இன்ஷா அல்லாஹ். ரிட்டன் வந்து 21ஆம் தேதி நைட்டு நம்ம மதீனால வந்து ரிட்டன் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம மொத்தம் குழுவில் மொத்தம் 35 பேர். காரைக்குடியிலேருந்தே மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் காரைக்குடிக்குள்ளே வந்து வர்றாங்க. மற்றதெல்லாம் கலந்து மதுரை வரல. ஆமாம், 19 பேர் காரைக்குடி பக்கத்தில் உள்ள எல்லாம் சேர்ந்து 19 பேர். மதுரை அந்த பக்கத்தில் உள்ளவங்க மிச்சம் உள்ளவங்க மொத்தம் 35 பேர். குழுவுடைய வழிகாட்டியை சேர்த்து மொத்தம் 35 பேர் இல்லை குழுவில் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு பயணம் வந்து என்னைக்கு? 8ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் 5:35க்கு ஃப்ளைட்டு. நம்ம எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்? சரியாக பயணம் புறப்படுறதுலேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும். இப்போ காலையிலே வந்து ஒரு 11 மணிக்கு இங்கேருந்து வாகனங்கள் எதுவும் ஏற்பாடு பண்ணல, தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்துடுங்க. நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும்.
5:35ன்னா ஆமாம் 1:30 மணிக்கு மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நேராக வந்துட வேண்டியதுதான். அதுக்கிடையில் குரூப்பில் வந்து என்ன டெர்மினலு எந்த கேட்டுங்கிறதெல்லாம் நான் குரூப்பில் அந்த அப்டேட் ஆன பிறகு போட்டுருவேன் இன்ஷா அல்லாஹ். மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஃப்ளைட்டில் சாப்பாடு கிடையாது. இது இண்டிகோ ஃப்ளைட் எப்போவுமே சாப்பாடு கிடையாது. நம்ம சாப்பாடு அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் தனியாக பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். அது ஃப்ளைட்டை வரும்போது கொடுத்துருவோம். மதியம் சாப்பிட்ருவோம். நைட்டு சாப்பாடுக்கு நம்ம பெங்களூரு ஏர்போர்ட்டில் தான் இருப்போம் அந்த வெயிட்டிங் டயத்தில். அப்போ அங்கே என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டு வந்துடணும். மதிய சாப்பாடு இது திரும்ப நைட்டு சாப்பிடணும்ல, பெங்களூர் ஏர்போர்ட்டில் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஃப்ளைட்டில் சாப்பாடு கிடையாது. ஆமாம், கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இண்டிகோ கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இது என்னென்னா எப்போவுமே நம்ம எப்போனா சென்னையிலேருந்து போடுறது, சென்னையில் போட்டோம்னா ஓமனியர் கல்ஃப் ஏர் இதெல்லாம் கிடைக்கும். இந்த தடவை நிறைய பேர் இந்த மதுரை பக்கத்தில் இருந்துச்சுன்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டனால மதுரையில் போட்டோம். மதுரையில் வந்து இந்த கல்ஃப் ஏர் ஓமன்லாம் டிக்கெட் கிடைக்காது. ஏதாவது ஒரு வசதி இருந்துச்சுன்னா ஒன்று வசதி நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது இன்டர்நேஷ்னல் தான். இது டொமஸ்டிக் தான். ஆனால் அந்த லக்கேஜ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஜித்தாவுக்கு தான் வரும். இங்கேயே நம்ம எல்லா லக்கேஜும் போட்டுறணும். இமிக்ரேஷன் பெங்களூர் தான். இமிக்ரேஷன் பெங்களூர் தான் வரும். இங்கே நம்ம லக்கேஜ் மட்டும் போட்டு செக்இன் போட்டு உள்ளே போயிட வேண்டியது இன்ஷா அல்லாஹ். இப்போ நமக்கு உம்ராவுடைய கடமை மொத்தம் 4. முதலாவது இஹ்ராம் கட்டுறது, 2வது தவாப் செய்கிறது, 3வது சஹி சஃபா மர்வா தொங்கோட்டம் விடுறது, 4வது வந்து மொட்டை அடிக்கிறது. ஆண்களை மொட்டை அடிக்கலாம். தலையில் புண்ணு எதாவது இருந்துச்சுன்னா முடியை வெட்டிக்கிறணும். பெண்கள் வந்து கூந்தலுடைய கடைசி பகுதி என்ன செஞ்சிடணும், கற்று வச்சுக்கணும். இப்போ 4க்குள்ளே நிறைய சட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து புறப்படுறோம். வீட்டிலேருந்து புறப்படும் போதே பயணத்துக்கான தயாரிப்பில் நம்ம புறப்பட்டுறோம். பிஸ்மில்லாஹி தவக்கல் தஆலா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ்வுடைய தவக்கல் என்ன செஞ்சிடறோம், பயணத்தை ஆரம்பிச்சிடுறோம். பொதுவாக உலக நடவடிக்கையிலே நம்ம அல்லாஹ்வை எப்படி அணுகிறோமோ அல்லாஹ் அந்த மாதிரி நம்மகிட்ட நடந்துக்கிடுவான். அல்லாஹ்வோட எப்படி நம்ம அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிடுவான். ஆனால் குறிப்பாக இந்த உம்ராவோட பயணத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பு பதவி நமக்கு கிடைக்கும். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் நம்மளோட நடந்துக்கிடுவான். உம்ராவில் கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ். பொதுவாக அல்லாஹ்ட்ட எதையாவது கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் உம்ராவில் நம்ம எதாவது நினச்சாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்குறதே கொடுப்பான், கேட்காதையும் கொடுப்பான். இது உம்ராவில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டு நமக்கு. அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இந்த அபுதி பன்னி, நான் என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். இப்போ நம்ம அல்லாஹ் வந்து அல்லாஹ் என்னை நல்லபடியாக வச்சுக்கிடுவான் அப்படின்னு நினச்சோம்னா அல்லாஹ் நம்ம நல்லபடியாக வச்சுக்கிடுவான். நான் வந்து நல்லா இருக்க மாட்டேன், வாழ்க்கை நாசமாக போகணும்னு நினச்சோம்னா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. உண்மையாக உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை. நான் எப்படி நினைக்கிறேனோ, நான் இப்படி நல்லபடியாக வசதியாக வாழ்வேன், அல்லாஹ் நான் நல்ல நிலைமையில் வச்சிருவான்னு நம்ம பாசிட்டிவாகவே நினச்சோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை பாசிட்டிவாகவே இருக்கும். எனக்கு எதுவுமே சரி வராதுங்க, எதை தொட்டாலும் வீணாக போயிடும், நாசமாக போய் நினச்சோம்னா அது அப்படியே தான் இருக்கும் வாழ்க்கை. அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இந்த லன்னி அபுதி பி, அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனோடு நடந்து கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அன மாங்கு ஹீன எதுக்குருணி, அவன் என்னை நினைக்கும் பொழுது நான் அவனோடு இருக்கிறேன். நம்ம அல்லாஹ் நினச்சோன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை கஷ்டம் சூழ்நிலையில் அல்லாஹ் நினைக்கிறோன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மோட இருப்பான். அதான் பில் ஹப்லில் வரீது, பெரடி நிரம்புக்கோட பக்கத்தில் இருப்பான் அல்லாஹ். இப்போ நம்ம அல்லாஹ் எப்படி நினைக்கணும்னா என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குமோ அதே போல் என்னுடைய பயணமும் நல்லா இருக்கணும். இந்த பயணத்தில் எந்த கஷ்டமும் ஏற்படாது. இந்த பயணத்தில் எல்லாமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா வசதிகளும் கிடைக்கப்பெறும்னு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்படி போனால் அப்படி ஆயிருமோ, இப்படி போனால் இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பெறக்கூடாது. நான் பின்னாடி சொல்கிறேன், அதோடைய ஹதீஸுடைய முடிவை சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறேன்னா, என் அடியான் அவனை பற்றி என்னை பற்றி மனசில் நினச்சா நானும் அவனை பற்றி மனசில் நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறேன், அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், என்னை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் நான் அவர்களை விட சிறந்த மலக்குமார்கள்ட்ட நான் என்ன செஞ்சிருவேன், அவங்கள பெருமை பாராட்டி பேசுவேன். இதா கர்ரப இளைய ஷிபுரன், ஒரு ஜான் அல்லாஹ் பக்கம் நம்ம போனோம்னா, ஹதீஸில் நம்ம படிச்சிருப்போம், ஒரு ஜான் அல்லாஹ் பக்கம் நம்ம போனோம்னா கர்ரபுத்து இளைய ஜிராஹன், நான் என்ன செய்வேன்னா ஒரு முழம் பக்கத்தில் போவேன். அல்லாஹ்வை நம்ம நெருங்கிறதுக்கு தயாரானோம்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்மளை பிடிச்சிக்கிடுவான். இதா தக்கப்பர இளைய திராகன், நம்ம ஒரு முழம் போனோம்னா அல்லாஹ் என்ன செய்வான், பாகன் ஒரு அடி நம்மோட நெருங்கி வருவான். அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் தகர்ரப்து இளைய ஹருவலத்தை நான் என்ன செய்வேன், ஓடி போவேன்னு நல்லா சொல்கிறான். அப்போ நம்ம பயணத்தில் மனசில் நிற்க வேண்டியது, இந்த பயணத்தினுடைய குழுவினுடைய வழிகாட்டிகள் வந்து வழிகாட்ட தான் முடியும். இப்போ நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா உங்களுக்கு வழிகாட்டுவேன், அவ்வளோதான். எங்கெங்கே என்ன இருக்குது, உங்களுக்கான ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு, உங்களுக்கான சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய முயற்சிக்கு தகுந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். இதையும் தாண்டிய சக்தி, இதையும் தாண்டிய
எல்லாமே பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வோட கையில் இருக்குது. விமான பயணம் உலகத்திலேயே கஷ்டமான பயணம் விமான பயணம் தான். விமானத்தில் போனவங்களுக்கு தெரியும். சாதாரணமாக நம்ம வாகனத்தில் போனாலோ, அதே போல் பஸ்ஸில் போனாலோ, காரில் போனாலோ, இந்த வசதி வாய்ப்புகளை விட அதிகமான வசதி வாய்ப்புகள் விமானத்தில் இருந்தாலும் விமான பயணம் என்பது ரொம்ப சிரமம். நினச்ச நேரத்தில் நினச்சது நடக்காது. விமானத்தில் உட்காந்தது தான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் 6 மணி நேரம் வண்டி ஓடினாலும் இப்படியே தான் உட்காந்துருக்கணும். ஒன்றும் செய்ய முடியாது. இது பெரிய வேதனை தான். நினைக்கிறோம் விமானத்தில் வானத்தில் பறக்கிறோம், போயிட்டு வந்துடும் நினைக்கிறோம். ஆனால் இருக்கிற பயணத்திலேயே ரொம்ப அசௌகரியமான பயணங்கிறது விமான பயணம் தான். இப்போ பஸ்ஸில் ஏறுறோம், நினச்ச நேரத்தில் போயிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ஏறிடலாம். ஆனால் விமான பயணம் அப்படி கிடையாது. நமக்கு ஃப்ளைட் 5 மணினா 1 மணிக்கே அங்கே போய் இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம உடம்பு ஒரு 10-12 மணி நேரம் பயணத்தில் இருக்கிற மாதிரி பயணத்தில் மட்டும்தான் அந்த அமையும். பஸ்ஸில் ஏறினா என்ன நேரத்தில் நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனால் போய் ஏறி போயிடலாம். ஆனால் விமான பயணத்தில் அப்படி என்ன செய்ய முடியாது. அதிகமான அசௌகரியங்கள் விமான பயணத்தில் தான் இருக்கும். நினச்ச நேரத்தில் ஃப்ளைட்டு வராது. சென்னையில் நாங்கள் போன தரத்துக்கு முந்தின குரூப் போட்டோம். அதிகாலை 5 மணிக்கு ஃப்ளைட்டு. இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும்? 1 மணிக்கு இருக்கணும். 1 மணிக்கு நாங்கள் ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிறோம்னா ரூமிலேருந்து ஒரு 11 மணிக்கு புறப்படணும். 11 மணிக்கு புறப்பட்டால் தான் ரூமுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோம். 1 மணிக்கு அன்றைக்கி நைட்டு பூரா தூக்கம் போச்சு. 1 மணிக்கு போய் இறங்குறோம். எல்லாம் முடிஞ்சு உள்ளே போகிறோம். அனௌன்ஸ்மெண்ட் வருது, வானிலை சரியில்லை, அதனால் ஃப்ளைட்டு 5 மணி நேரம் லேட்டுன்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை மணி நேரம் நாங்கள் முடிச்சிருக்கோம் பாருங்கள். 11 மணிக்கு போனதாக இருந்தால் நைட்டு தூங்கியிருக்க மாட்டோம். யாரும் தூங்கலாம், முன்னாடி தூங்க மாட்டோம். நைட்டு பூரா தூங்கியிருக்க மாட்டோம். போய் விமானத்தில் வெயிட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. வானிலை சரியில்லை, அதனால் 5 மணிக்கு வரக்கூடிய ஃப்ளைட்டு 9 மணிக்கு வரும். இப்போ அன்றைக்கி நைட்டு பூரா தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு வந்துச்சுன்னா திரும்ப அந்த ஃப்ளைட்டில் ஏறி போய் இன்னொரு நாட்டில் போய் இறங்கி அங்கே எமிக்ரேஷன் முடிச்சு அங்கே நம்ம என்ன செய்வோம், வெயிட் பண்ணுவோம். இவ்வளவும் விமானத்தில் நம்ம நினச்ச நேரத்தில் எதுவும் நடக்காது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா அல்லாஹ் மேலே இப்போ இங்கே எல்லாம் லேட் ஆகி போச்சுன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன கேட்க முடியாது. என்ன திருப்பி சொன்னீங்களே 5:35 சொன்னீங்களே இப்படி ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்ய முடியாது. ஏன்னா யாருடைய எந்த சக்தியும் கிடையாது. எவ்வளோ பெரிய மினிஸ்டர் போனாலும் அங்கே போனால் அவன் சொல்கிறதான் கேட்க முடியும். அப்போ அல்லாஹ் மேலே பாரம் சாட்டிடணும். அல்லாஹ் எந்த பயணத்திலும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல முறையில் போயிட்டு நல்ல முறையில் வந்துடணும் அப்படிங்கிற என்ன செய்யணும். அதான் அல்லாஹ் அந்த ஹதீஸை மனசில் வச்சுக்கிறங்க. அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் நடந்து கொள்கிறேன். இந்த பயணம் நல்லாயிருக்கும். இந்த பயணத்தில் எந்த கஷ்டமும் வராது. அல்லாஹ் என்னை நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக ஊருக்கு வர வச்சுருவாங்கிற ஆழமான நம்பிக்கை எப்பெல்லாம் கஷ்டம் வருமோ, எப்பெல்லாம் சோதனை வருமோ அப்பெல்லாம் நினச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிடான், பயணத்தை இலகுவாக்கிடுவான். அப்போ பயணத்துக்காக தயாராகணும். வீட்டிலேருந்து தயாராகிட்டோம். இப்போ இங்கேருந்து பிஸ்மில்லா தவக்கல் தல்லா சொல்லி சொந்த பந்தங்கள்ட்ட சொல்லிவிட்டு நம்ம என்ன செஞ்சிட போகிறோம். யார் என்ன வாகனங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வாகனங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஏர்போர்ட்டில் நம்ம பெங்களூருக்கு போய் இறங்கிடுவோம். எஹ்ராமுடைய சட்டம் என்னன்னு சொன்னால், நமக்கான எல்லைகள் மொத்த ரசூல் 5 எல்லைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்குள்ள இந்தியர்களுடைய எல்லை எலம்லம்னு ஒரு பகுதி. அங்கே நம்ம போக மாட்டோம். ஏன்னா அது ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு பகுதி இது இறங்கி போனோம்னா அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்காது. ஒன்று, எல்லைக்கு முன்னாடியே நம்ம எஹ்ராமை கட்டி நியத்து வச்சிடுறது ஒன்று. 2வது, எல்லையில் போய் எஹ்ராம் பண்ணுறது. இந்த 2 நமக்கு அவசியம். எல்லையை தாண்டி நம்ம நியத்து வைக்க முடியாது. நமக்கான எல்லைக்கு முன்னாடியே வீட்டிலே நம்ம எஹ்ராம் கட்டி வீட்டிலே நியத்து வச்சுக்கலாம், கூடும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதற்கான எல்லைக்கே போய் அங்கே போய் நியத்து வச்சு தொழுதுட்டு எஹ்ராம் கட்டது 2. இப்போ 2வது இதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. எல்லைக்கு போக முடியாது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒன்று வீட்டில் கட்டுறோம். வீட்டில் கட்ட வாய்ப்பு இருந்தால் வீட்டில் கட்டிக்கிறங்க. வீட்டில் கட்ட முடியாது, கொஞ்சம் எஹ்ராம் அசௌகரியமாக இருக்குன்னு சொன்னால் நேராக செஞ்சிடணும், மதுரைக்கு வந்துடணும். மதுரை ஏர்போர்ட்டில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பெங்களூரில் போய் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது. 5 மணி நேரம் வெயிட்டிங் நம்ம சும்மா தான் இருப்போம். அங்கே எல்லா வசதி வாய்ப்புகளும் ஃப்ளைட்டில் அந்த ஏர்போர்ட்டில் எஹ்ராம் கட்டுறதுக்குன்னே பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. எல்லா ஏர்போர்ட்லேயும் அல்லாஹ் கிருபையில் இந்த நாட்டில் நமக்கு எவ்வளவு எதிராக சதி நடந்தாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கேற்றமான பாதகமான சூழ்நிலையில் நாடு முழுக்க அமைச்சு வச்சுருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்லேருந்து மதுரை ஏர்போர்ட்டில், அதே போல் பெங்களூர் ஏர்போர்ட்டு, எங்கெங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தொழுகை கட்டாயம் இருக்குது. நம்ம தொழுகையை நம்ம விட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் உம்ரா போகக்கூடிய ஹாஜிகளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா ஏர்போர்ட்லேயும் இருக்குது. இப்போ சென்னைக்கு போனீங்கன்னா ஒரு பகுதி ப்ரேயர் ஹால்னு சொல்லி முஸ்லீம் ப்ரேயர் ஹால் மட்டும் தான் இருக்குது. எந்த இந்து ப்ரேயர் ஹால் அதுக்குள்ளே கிடையாது. நம்ம போகலாம், அந்த குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்குது, எஹ்ராம் மாற்றுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அதே போல் பெங்களூரையும் அதே மாதிரி தான். ட்ரெஸ்ஸிங் ரூமு நமக்காக எஹ்ராம் மாற்றுறதுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. அதனால் எந்த விதமான அச்சப்படவும் தேவையில்லை. நம்ம எஹ்ராம் துணியை கையில் எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹேண்ட் லக்கேஜில் நான் இங்கே போட்டிருக்க ட்ரெஸ் என்ன செஞ்சிடுவோம், மாற்றி உள்ளே வச்சுட்டு அங்கே போய் நம்ம என்ன செஞ்சிடுவோம், பெங்களூரு ஏர்போர்ட்டில் எஹ்ராம், ஆண்களுக்கான எஹ்ராம் 2 தான். மேலே ஒரு வெள்ளாடை, கீழே ஒரு வெள்ளாடை. உள்ளாடைகள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, எஹ்ராமுடைய நியத்து வச்ச பிறகு அணியக்கூடாது. பெண்களுக்கான ஆடை அவங்க எதை அணிஞ்சிருக்காங்களோ அந்த ஆடை தான் எஹ்ராம்.
அது புக்காவாக இருக்கட்டும், எது என்ன ஆடை அணிஞ்சிருக்காங்களோ அதான் எஹ்ராமு. பெண்களுக்கு எஹ்ராமுடைய சட்டங்கள் இருக்குது. ஆண்களுக்கு எப்படி எஹ்ராமுடைய சட்டங்கள் இருக்கோ அதே போல் பெண்களுக்கும் எஹ்ராமுடைய சட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம மதுரைக்கு போகிறோம், போன உடனே உங்கள் ஏர்போர்ட்டில் அவங்க பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்குது. பாஸ்போர்ட் என்கிட்ட இருந்துச்சுன்னா திரும்ப தந்துடுறேன். அங்கே போய் நமக்கு டிக்கெட்டு உங்களுக்கான அப் அண்ட் டவுன் டிக்கெட் கையில் கொடுத்துரும். முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே என்ன செய்வோம், இப்போ கையில் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு, விசா காப்பி எல்லாம் உங்கள் கையில் ஒப்படைச்சிடும். போயிட்டு வர்ற வரைக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்கும். பாஸ்போர்ட் உங்கள் கையில் தான் இருக்கும், விசா காப்பி, டிக்கெட் காப்பி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கும். உள்ளே போன உடனே ஏற்கனவே ஏர்போர்ட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். போன உடனே என்ன செஞ்சிடும், பாஸ்போர்ட்டை கொடுத்தோடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு போர்டிங் பாஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் ஃப்ளைட்டை பயணமாகக்கூடிய 2 இது. அது தொலைச்சிடவே கூடாது. போகிறதுக்கு இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கும் பெங்களூர்லேருந்து ஜித்தா போகிறதுக்குள்ள மொத்தம் அந்த 2 போர்டிங் பாஸ் நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. அப்போ லக்கேஜ் 30 கிலோ, ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. இதை கரெக்டாக கணக்கு பண்ணி எடை போட்டுகிட்டே வந்துருங்க. வீட்டில் ATM மிஷின் இருந்துச்சுன்னா 30 கிலோ தாண்டி இருந்துடக்கூடாது. அதே ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. சில நேரங்களில் லோக்கல் இண்டிகோலாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க. கிலோ அதிகமாக இருக்குன்னு சொன்னால் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி வரும், இல்லைன்னா உள்ளே இருக்க லக்கேஜ் எடுத்து வெளியே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் லக்கேஜுக்கெல்லாம் 30 கிலோ நம்ம கொடுக்குற இந்த பெரிய பேக்கு ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. இதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சார் போக 30 வர 30 வரும் பொழுது ஜம்சமோட சேர்த்து 30. ஆமாம், 5 கிலோ ஜம்சமுக்கு போயிடும். தனியாக வர இண்டிகோவில் வந்து சேர்த்து தான் வரும். ஆமாம், 25 கிலோ தான் நமக்கு. 5 கிலோ ஜம்சமில் கழிஞ்சிடும். இண்டிகோ தான், அதே இண்டிகோ தான். போவோம் இண்டிகோ தான், வரும்போது இண்டிகோ தான். அப்போ போர்டிங் பாஸை வாங்கிடுறீங்க. உள்ளே போனோடனே நம்ம நேராக நம்மளோட பெரிய லக்கேஜ் நேராக ஜித்தாவுக்கு வந்துடும். ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் ஸ்நாக்ஸு ஏதாவது பசிக்கு சாப்பிட்றோம், ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம், சாப்பாடு கொடுத்தாலும் சில நேரங்களில் பசிக்கும். அதனால் ஸ்நாக்ஸு, மருந்து மாத்திரை, அது அவசியமாக சாப்பிட்ற மருந்து மாத்திரை, இதையெல்லாம் என்ன செஞ்சிடணும், ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கிட்டோம். கத்திரிக்கோள், வெட்டக்கூடிய பொருள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜில் இருக்கக்கூடாது. ஆயில்மெண்ட்டு, இது போல் ஆயில், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பெரிய லக்கேஜில் வச்சிடணும். போர்டிங் போகிறோம், ஃப்ளைட்டு ஏறுறோம், பிஸ்மில்லாஹ் ஏறுறோம், நேராக போய் என்ன செஞ்சிடறோம், பெங்களூரில் போய் இறங்கிடுறோம். பெங்களூரில் இறங்கினோடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், எஹ்ராமுடைய ஆடையை அங்கே போய் குளிச்சு இங்கேயே குளிச்சு ரெடியாக இருங்க. வாய்ப்பு இருந்தால் அங்கேயே ரொம்ப கசகசன்னு இருந்துச்சுன்னா திரும்ப அங்கேயே ஒரு தடவை குளிச்சுக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது. எஹ்ராம் கட்டும்போது குளிச்சு வீட்டிலே என்ன செஞ்சிடணும், நெகத்தை வெட்டி, முடியை வெட்டி, உடலில் இருக்கக்கூடிய முடி, கையில் இருக்கக்கூடிய நெகம், இதெல்லாம் என்ன செஞ்சிடணும், ஒரு புது மாப்பிள்ளை ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிடணும். அல்லாவுடைய வீட்டுக்கு அல்லாவை சந்திக்கிறதுக்காண்டி போகிறோம். அப்போ எப்படி ஒரு புது மாப்பிள்ளை ரெடி ஆகிறாரோ அது மாதிரி என்ன செஞ்சிடணும், நல்ல சுத்தமான முறையில் ஆண்கள் பெண்கள் ரெடி ஆகிடணும். எஹ்ராம் கட்டுறோம். எஹ்ராம் கட்டி முடிச்சுட்டு 2 ரக்காத் தொழுகணும். எஹ்ராமுடைய சுன்னத்து 2 ரக்காத்து. முதல் ரக்காத்தில் குலியா யுஹுல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹ் அஹத். இந்த 2 சூறா காபாவில் நீங்கள் எப்பொழுது தனியாக தொழுதாலும் இந்த 2 சூறாவை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இது ரொம்ப முக்கியமான சூறா. தவாஃபு முடிச்சுட்டு தவாஃபு கடைசி தொழுகை, அந்த தொழுகை தான் தொழுவோம். அதுலேயும் இதை தான் ஓதணும். அதே போல் எங்கெங்கெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்போலாம் என்ன செஞ்சிடும், இந்த 2 ரக்காத் தொழுகும் பொழுது இந்த சூறாவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். குலியா யுஹுல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹ், எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா, ரொம்ப லேசான சூறா. அப்போ எஹ்ராமை கட்டுறோம், குளிச்சு முடிச்சுவிட்டு எஹ்ராமை கட்டுறோம். மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை. அந்த ஆடையை பிடிச்சிக்கிறதுக்கு பெல்ட் கொடுத்துருங்க. அந்த பெல்ட்டை கட்டிக்கிறணும், கட்டி முடிக்கணும். அதே போல் பெண்கள் என்ன செஞ்சிடணும், இங்கே வீட்டிலே குளிச்சுருவாங்க. எஹ்ராமுடைய 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், எஹ்ராமுடைய ஆடையை கட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டோம். எஹ்ராமுடைய ஆடையை கட்டினா எதுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு வந்துடும். நம்ம ஒரு பவருக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன், அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போ இந்த ஹதீஸு எஹ்ராம் கட்டின ஹாஜிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் பவரை கொடுக்கும். என்ன பவர்னா, நம்ம அல்லாட்ட எதை கேட்டாலும் நல்லா கொடுக்குறானா இல்லையா. இஹ்ராமில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஜி அல்லாட்ட கேட்டாலும் நல்லா கொடுப்பான், நம்ம அல்லாவை நினச்சாலும் நல்லா கொடுப்பான். இப்போ மனசு நினைக்கிறோம், ஆஹா கடுமையான பசியாக இருக்கே, இப்போ ஒரு சாப்பாடு வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஹாஜிக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய வகையில் என்ன செஞ்சுருவான்னா, ஏதாவது ஒரு வகையில் உணவு கொடுத்துருவோம். ரொம்ப முக்கியம், எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். பாசிட்டிவ் மட்டும்தான் நம்ம சிந்தனையில் இருக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும் வந்துடவே கூடாது. என்னண்டா, எதிர்மறையாக நம்ம நினச்சோம்னா அல்லாஹ் அதுக்கும் பதிலளிப்பான். இதில் அதுதான் பெரிய முக்கியமான விஷயம். நேர்மறையாக நினச்சோம்னா நேர்மறையான விளைவுகள் நமக்கு கிடைக்கும். எதிர்மறையாக நினச்சோம்னா எதிர்மறையான விளைவுகளை நம்ம அனுபவிக்க தோணும். ஒரு ஹாஜி மக்கா டு மதீனா போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. 450 கிலோமீட்டர் சரியான தொடரான பயணம். நம்ம ஊர் மாதிரி பைபாஸில் ஐயங்கார் பேக்கர்லாம் இங்கே இருக்காது. போனோம்னா 2 பக்கத்து பாலைவனம் தான். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டின உடனே அடுத்த ஊர் போகிற வரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு இடையில எந்த கடையும் எதுவுமே இருக்காது. பாலைவனம் மட்டும் இருக்கும், கரண்ட் கம்பி போய்கிட்டே இருக்குது 2 பக்கட்டும். எங்கிட்டாவது வண்டி நின்றுச்சுன்னு சொன்னால் நின்று அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மக்கா மதீனாவுடைய இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் போனோம்னா, சென்னைக்கு போகிறோம்னா 10 இடத்துல இறங்கி டீ குடிச்சிக்கலாம், இடையில ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அங்கே வசதி வாய்ப்புகள் இருக்காது.
ஏறி உட்காடுறோம், போய்கிட்டே இருக்குது. பஜர்த்து பயன் பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ அந்த வந்த ஒரு ஹாஜி, ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்குமே, 2 பக்கத்துமே எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி இதை வண்டியை சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சு என்ன 10 நிமிஷத்தில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதே சொன்னா இருப்பா, எல்லாம் இருக்கும், இருந்தாலும் அது சொல்கிறார் இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாப்புல. டக்குன்னு பார்த்தா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா அவன் வச்சுக்க ஸ்டெப்னியும் பஞ்சரு, ஒன்றுமே செய்யல, நின்றாச்சு அப்படியே. அப்புறம் என்ன பண்ணும், ஒரு அதிகாரிகளை ஃபோன் பண்ண சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் வண்டி வந்து வேறு டயரை மாற்றி கொண்டு போனோம். பஞ்சத்து சொன்னாங்க, நீ ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, இப்படி ஆச்சுன்னாண்டு அல்லாஹ் உடனே பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்களாம். எது சொல்கிறேன்டா, எதுவுமே வந்து நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். இது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டே போனோம்னா முன்னேறிக்கிட்டே போவோம். இது பின்னேறின்னு நினச்சோம்னா அல்ல என்ன செஞ்சிருவான், அதுக்கு பதில் கொடுத்துருவான். இது ஹஜ்ஜில் வந்து உம்ராவில் பெரிய பவர்ஃபுல், இந்த 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 ஹதீஸுக்கு பெரிய பவர்ஃபுல் இருக்குது. நம்ம வாய்ப்பு இல்லை இங்கே உம்ராவில் போனோம்னா அங்கே பஸ்ஸிலே கொடுப்பாங்க. நம்ம ட்ரெயினில் போகிறதா தனிப்பட்ட முறையில் பணம் கட்டி ட்ரெயினில் போய்க்கலாம். 350 ரியால் வரும் மக்காவில் வந்து மதீனா போகிறது. தாயிஃப் வந்து மக்காவிலேருந்து போகிறது, இடையில போகிற பகுதிகள் வந்து மக்கா டு மதீனா போகிறது வந்து பஸ்ஸில் தான் போவோம். பஸ்ஸில் போனாத்தான் முக்கியமான இடங்களை பார்க்க முடியும். ட்ரெயினில் போனால் எதையும் பார்க்க முடியாது. பஸ்ஸில் போனோம்னா பத்ர் போர் நடந்த இடம், அங்கே சகாபாக்கள் அடக்கப்பட்டிருக்க இடம், போர் நடந்த இடம், ரசூல்லா துவா செஞ்ச இடம், இது எல்லாமே காட்டும். ஆமாம், எல்லாமே போவோம். ஜியாரா எல்லாமே இதில் வந்துடும். மக்கா மதீனா ஜியாரா, லோக்கல் ஜியாரா எல்லாமே வந்துடும். ட்ரெயினில் போனோம்னா எதையுமே நம்ம பார்க்க முடியாது. ஏறி உட்காந்து கண்ணை மூடி கடை திறக்கும் போது மதீனா வந்து இறங்கிடும். அது காசும் அதிகமான காசு கொடுக்கணும், எதையுமே ரசிக்க முடியாது. போகிறதே பார்க்கத்தானே. ட்ரெயினில் போகிறதா இருந்தால் இங்கே ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயினில் ஏறி போய் வேண்டியது. அப்போ சிந்தனைகள் என்ன செய்யணும், பாசிட்டிவான சிந்தனையாகவே இருக்கணும் எப்போவுமே. எல்லாம் என்ன செய்யணும், எஹ்ராம் கட்டிட்டோம், எஹ்ராமுடைய ஆடை உடுத்தின உடனே சட்டத்திட்டங்களுக்குள்ள நம்ம வந்துடுறோம். இப்போ இது வரைக்கும் குரூப்புடைய சட்டத்திட்டங்கள் சொன்னேன். இப்போ எஹ்ராமுடைய சட்டத்திட்டம் கட்டுறது அல்லாஹ்வுடைய ரூல்ஸ். எஹ்ராம் கட்டின ஒரு ஹாஜி முறையாக கோவப்படவே கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. கோவப்படவே கூடாது. யாரெல்லாம் அதிகமாக கோவப்படணும்னு இயல்பாகவே இருக்கோ அவங்க கோபத்தை அதை குறைச்சிக்கிடுங்க. ஏன்டா நம்ம எதுக்குள்ளே இருக்கிறோம், எஹ்ராமுடைய ஆடைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை, நாம் மரியாதையாக நடந்துக்கிறதே அது கூட மரியாதை. நம்ம மரியாதையாக இருக்கணும். ஆசாபாசமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், அதே போல் விவாதங்களே இருக்கக்கூடாது. பொதுவாக ஊரில் இருந்தோம் ஏதாவது பேசுகிறோம்னா உடனே விவாதம் செய்வோம், நம்முடைய கருத்துக்களை மேலும் குறைக்கான ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம்ல. எஹ்ராமுடைய சட்டத்தில் இது வருது. இது வந்து ஃபலிலத்தான் இல்லை, இது சட்டம். எஹ்ராமுடைய ஆலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் செய்யவே கூடாது. இதெல்லாம் செஞ்சோம்னா எஹ்ராமுடைய சட்டத்தை முடித்த மாதிரி. பெண் பேசக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு குழுவில் போகிறோம்னா ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு வந்தாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகாத குமர் இருந்துச்சு சொன்னால் அந்த தாய்க்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது குழுவில் போனோம்னா யாராவது மாப்பிள்ளை வருமா, யாராவது பெண் வருமா, இப்படிங்க. இது இயல்பு தான். ஆனால் எஹ்ராமுடைய நியத்தை வச்சுட்டோன்னு சொன்னால் பெண் மாப்பிள்ளை பேசி முடிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா, எங்கள் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை ஒன்று இருக்குது, என்ன படிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன செஞ்சக்கூடாது. பெண் பிடிக்கிற ஹித்துபத்து நிசான்னு சொல்லுவாங்க, இது இருக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை ஓதிக்கிட்டு தல்பியாக ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எஹ்ராமை கட்டுறோம், கட்டி முடித்தோடனே 2 ரக்காத் தொழுகிறோம், தொழுகி முடித்தோடனே லப்பைக்க உம்ரத்தன் இந்த வார்த்தையை சொல்லணும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத்த ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உனக்காக நான் உம்ரா செய்ய நியத்து வைக்கிறேன், என்னுடைய உம்ராவை லேசாக்கி கபூல் செய்து கொள்வாயா. இதை ஓதி முடிச்சுட்டு என்ன செஞ்சிடணும், தல்பியாவை ஓத ஆரம்பிச்சிடணும். தல்பியா ஓதுறது எவ்வளோ நாளும் தல்பியா ஓதணும்னு நம்ம காபத்துல்லாவை பார்க்குற வரைக்கும் தல்பியா ஓதுறோம். இப்போ இங்கே பெங்களூரில் ஆரம்பித்த தல்பியா காபாவை எப்போ பார்க்குறோமோ அப்போ ஆயிடுச்சா. ஆமாம், டீயை குடிச்சிட்டு ஆரம்பமாக பாஸ் பண்ணிடுவேன்.